friends, welcome to Paravasa Kaigal. இந்த வீடியோல ஒரு ஹெல்த்தியான சீம்பால் எப்படி செய்யறதுன்னா friends பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மாடு கண்ணு போட்டு மாட்டுல இருந்து கறக்கிற ஃபர்ஸ்ட் பால் தாங்க சீம்பால்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு 300 ml கிளாஸ்ல 4 கிளாஸ் சீம்பால் எடுத்துக்கிறேன். இது கூட நல்லா பொடியா கட் பண்ண வெல்லம் ஒரு பெரிய கப் அளவு எடுத்துக்கலாம். ஒரு கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா வேணும்னா நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 ஏலக்காவை உடைச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்லம் எல்லாம் பால்ல நல்லா கரையணும். பாருங்க, இப்போ நம்மளுடைய வெல்லம் எல்லாம் பாலில் நல்லா கரைஞ்சாச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாலை க்ளோஸ் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சு ஸ்டாண்ட் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அது மேலே நம்மளுடைய பாலை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 45 மினிட்ஸ் விடுங்க. இப்போ 45 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீம்பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி குத்தி பாருங்கள். நைஃப்பில் எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஒட்டி இருந்தால் கூட நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி பேக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அப்புறமா நைஃப் வச்சு இந்த மாதிரி ஓரத்துலலாம் குத்திக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வரும். இப்போ நம்ம பாத்திரத்துலேருந்து சீம்பாலை வெளியே எடுத்தாச்சு. நம்மளுடைய சீம்பால் சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ நாம் இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். சீம்பால் கரெக்ட் ஸ்டேஜில் இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி சீம்பால் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. அதுவும் இந்த வீடியோவில் ஹெல்த்தியான சீம்பாலவே ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.